மக்களே நேற்று எல்லாரும் எபிசோட் பார்த்தீங்களா எப்படி தரமா இருந்துச்சா? எனக்கு என்னமோ சாண்ட்ராக்காக்கு இன்னும் கொஞ்சம் அடி போட்டுருக்கணுன்ற மாதிரி தான் தோணுச்சு மக்களே. சேதன் அந்த ரோஸ்டிங் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாப்ல. சாண்ட்ராக்காக்கு இன்னும் கொஞ்சம் அடி போட்டு அடின்னு அடிச்சிருந்தாருன்னா அக்கா கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பாங்க. மற்றபடி எபிசோட் ஓகே தான் ப்ரோ. இன்னைக்கு கதையை சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ காலில இருந்து உங்க வீடியோக்கு காத்துட்டு இருக்கோம், எங்க ப்ரோ போனேன்னு கேட்டீங்கன்னா அதோ வந்தாச்சுங்க. ஸோ சண்டே எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றது மொத்தமா பார்த்துருவோமா? காலையில இருந்து என்ன ப்ரோ பெருசா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ப்ரோமோல இருந்து எதுவுமே மொக்கையா இருக்கே ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை மொத்தமா பார்த்துருவோமா? ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், வாங்க பிபி ரெக்கமெண்ட் பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழ்ல இன்னைக்கு சண்டே எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றத முழு விவரமா பார்த்துருவோமா? பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஸோ வீடியோக்குள்ள போலாம். என்ன ஆச்சு ப்ரோ சொல்லு ப்ரோ. சண்டே எபிசோட்ல மொதல் ப்ரோமோ மொக்க, ரெண்டாவது ப்ரோமோ அட்டர் மொக்க, தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா எவிக்ஷனை பற்றி போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ இது ப்ரோமோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஒரு மொக்க கலந்த ஒரு மாதிரி தான் போக போகுது மக்களே. பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணிக்காதீங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா எவிக்ஷன், 2 எவிக்ஷன். அது அன்எக்ஸ்பெக்டட்ப்பா. இந்த வாரம் 1 இருக்கும், அடுத்த வாரம் 2ன்னு பார்த்தா மாற்றி வச்சுட்டாங்க. இந்த வாரம் 2 வச்சிடலாம்ப்பா, அடுத்த வாரம் 1 வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் இல்லையா? ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க் வச்சு ஓட்டுறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இந்த விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு குறும்படம் போட்டாங்களா? என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ விக்கல்ஸ் விக்ரமுக்கு வச்சு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல. அந்த கேப்டன்சி மேட்டர்ல வந்துட்டு அவர் வந்துட்டு மேன் ஹேண்ட்லிங் பண்ணார் இல்லையா? ஸோ அந்த விஷயத்த பேசியிருக்காங்க ப்ரோ. பேசிட்டு அவருக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இதை காட்டுறானுங்களா என்னன்னு தெரியல. ஏன்பா நேற்று ஒரு விஷயத்த சொன்னப்பா, அந்த விஷயத்தையே வந்து கட் பண்ணி தூக்கியிருக்கானுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா மக்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. கானா வினோத்துக்கு கிளாப்ஸ் வரதை போடுறானுங்க ஒரு டைம், கானா வினோத்துக்கு கிளாப்ஸ் வர டைம்ல கட் பண்ணிட்டு திவ்யாவுக்கு வராத டைம்ல போடுறானுங்க. ஸோ மாற்றி விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்துட்டு நம்ம எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே தெரில மக்களே. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ஒரு செட் ஆஃப் நரேட்டிவ் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நரேட்டிவ்ல எடுத்துட்டு போறாங்க. நீங்க வேணா பாருங்க ப்ரோ. பார்வதி எழில் என்ன சொன்னீங்க ப்ரோ, என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் சொல்றேன் ப்ரோ, பார்வதி இல்ல கமருதீன் 2 பேர்ல ஒருத்தவங்க தான் ப்ரோ ஃபைனல்ஸ் போவாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க 98th டேல கண்டிப்பா அன்ஃபேர் எவிக்ஷன்ல ஒருத்தவங்க எவிக்ட் ஆவாங்க ப்ரோ. தீபக் அவர்கள், விசித்ரா அவர்கள், நிறைய பேர் கடந்த சீசன்ல தர்ஷன் அவர்கள் அந்த மாதிரி ஆன மாதிரி கண்டிப்பா இந்த சீசனும் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்க போது. அது யாருன்றதை நம்ம பொறுத்து எடுத்து பார்க்கலாம். என்னோட கெஸ்ட் அது விஜே பார்வதி மக்களே. உங்களோட கெஸ்ட் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாரம் சீசனுக்கு சீசன் வந்துட்டு எல்லாமே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன சீசன் தீபக் நடந்துச்சு மக்களே. எல்லாரும் என்னப்பா ஆடி போய் அரண்டு போய் உட்காந்துருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீசனும் நடக்க போகுது. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் கேப்டன்சி டாஸ்க்ல அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணார் இல்லையா? நேற்று அந்த குழந்தை இஷ்யூ பற்றி பேசினாங்களா? எபிசோட்ல வந்துச்சா? நான் பார்த்து வரைக்கும் கவனிக்கல, ஆனால் உள்ள அதை பேசலாங்க. அந்த குழந்தை மேட்ரு நேற்று வரலன்னா இன்னைக்கு வரும், அப்படி இன்னைக்கு வரல கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஸோ அந்த சாண்ட்ரா அவர்களும் கனி மேட்டரும் அந்த குழந்தை என்ன ஆகுனா குழந்தைய மேலே ஆணையான்னு சொல்லி சத்தியம் பண்ணுறீங்களே என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மேட்ரு பேசப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் மேட்ருக்கு வருவோம். விக்கல்ஸ் விக்ரமுக்கு அடி வேற மாதிரி மகளே. மனுஷன் தேவையில்லாமல் வந்துட்டு கை காலை வச்சு சும்மா இருக்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணுவேன், இப்படி தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க? படத்தை போடுங்கப்பா, அந்த படத்தை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நம்ம எஃப்ஜே அவர்கள் காலை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. எஃப்ஜே போய் அப்படியே மூஞ்சி கீழே ஊந்து அப்படி மூக்கு அடிப்படிச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? அதுதான் கானா வினோத்தும் சொன்னார். ஏன்டா இப்படி மனுஷன் ஆடுறான், ஏன்டா அந்த ஆள் இப்படி ஆடுறான் அப்படின்ற மாதிரி நம்ம கானா வினோத் ஜெயிலேருந்து பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக தரமான ரோஸ்ட். நேற்று கானா வினோத் கேமரா ரோஸ்ட் அப்ரிசியேஷனும் இருந்துச்சு, ரோஸ்ட்டுமே இருந்துச்சு. அவரோட கேப்டன்சி என்ன கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு மக்களே. இவனுங்க எதாவது பிளான் பண்ணி சதி பண்ணி ஒன்று பண்ணணும்னு சொல்லி யாரையா தூக்கி ஊருக்காவா உள்ளே போடணும்னு சொல்லி இவரையும் சாண்ட்ராவையும் தூக்கி வஸ்பவரில் போட்டாங்க. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. உள்ளே போட்டது இவருக்கு வந்துட்டு பயங்கர நெகட்டிவ்னு இவங்க நினச்சிட்டு இருக்கானுங்க. வெளியே இவருக்கு பாசிட்டிவாக அமையுதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ ஃபேமிலி டாஸ்க் பற்றி பேசுகிறானுங்க. அதுக்கப்புறம் யாருக்கு வந்துட்டு எந்த பேரண்ட் வந்தால், யாரோட ஃபேமிலி வந்தால் யாருக்கு பயம் அப்படின்னு சொன்னது. ஆப்வியஸாக விஜய் பார்வதி அக்கா நடுங்கிட்டு இருக்காங்க. 2-3 நாளாவே தெரியும். போன வாரம் பூரா அக்கா நடுங்கள் தான். அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு, அம்மா என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறீங்க. ப்ரோ விஜய் பாரு, அம்மா வந்து ஒரு கண்ணத்திலே ஒரு அரை விட்டகடா அருமையா இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அவங்க கொஞ்சம் வயசானவங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 24/7 பாஸ் யாருக்கு ப்ரோ போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆதிரி அவர்கள் எவிக்ட் ஆகிறாங்க இன்னைக்கு. ஓகேங்களா? நம்ம எஃப்ஜே அவர்களுமே எவிக்ட் ஆகிறாரு. ஸோ 2 எவிக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் எஃப்ஜே எவிக்ஷன் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஆதிரி அவர்கள் எவிக்ட் ஆகிறாங்க. என்ன ப்ரோ எஃப்ஜே போயிட்டாரு ப்ரோ, உங்களோட பிடிச்ச ஆளு ப்ரோ அப்படின்னு. அப்பா எஃப்ஜே அவர்கள் போக வேண்டியதாக இருந்துச்சு இந்த வாரம், இல்லை அடுத்த வாரம் போக வேண்டியதாக இருந்துச்சு. அது அடுத்த வாரம் கிடையாது டபுள் எவிக்ஷன். அதனால இந்த வாரம் போயிட்டாப்ல. ஓகேங்களா? எஃப்ஜே அவர்களுக்கு ஓட்டுகள் கம்மி தான். இது ஆக்சுவலி ஃபேர் எவிக்ஷன் தான். ஆதிரி அண்ட் எஃப்ஜே இஸ் ஃபேர் எவிக்ஷன். பட்
சுபிக்ஷா என்னப்பா பண்ணாங்க அப்புறம் பார்த்தா கேட்க தோணுது. அமித் அவர்களுக்கு ஓட்டுகள் இருந்துச்சுங்க, பட் சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னு தெரில. பட் ஆதிரைக்கு மேலே சுபிக்ஷா இருந்தாங்க, சுபிக்ஷாக்கு மேலே நம்ம கனி இருந்தாங்க, கனிக்கு மேலே எஃப்ஜே இருந்தாப்புல. ஓகேங்களா? ஸோ அது நாலுமே டேஞ்சர்னா. பட் சுபிக்ஷாவுக்கு எதுக்கு சேவ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சுபிக்ஷா அவங்களோட ஃபேமிலி அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக கம்மு மாமாவை பிடிச்சி கேட்குற கேள்வியில் கம்மு மாமா அங்கேயே சாரி சார் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம சுபிக்ஷாவை வச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா கம்மு மாமா தேவையில்லாமல் கம்யூனிட்டி விஷயம் அது இது இந்த சுபிக்ஷா என்ன இந்த மீனவ கம்யூனிட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கம்யூனிட்டின்னு சொல்லி அந்த பொண்ணு கம்யூனிட்டி மேட்டர்லேயே எடுத்து அடிச்சுட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த மேட்ரு எடுத்து பேசிடுவாங்க, கண்டிப்பாக அவங்க அப்பா கேட்பாரு. ஸோ அந்த மேட்ருக்கு தான் நம்ம சுபிக்ஷாவை வச்சிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. எஃப்ஜே வச்சு பெருசாக அந்த கண்டென்ட்லாம் யோசிச்சிருப்பாங்க, பெருசாக எதுவும் இல்லை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாங்க. ஸோ எஃப்ஜேவும் ஆதிரையும் தான் இன்னைக்கு எவிக்ட் ஆக போகிறாங்கோ. மற்றபடி என்ன மேட்டர்னா அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு பற்றி பேசுகிறாங்க ப்ரோ. ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் பார்வதி அக்காவுக்கு பயம், வேதம் நாயகனா பயன்ற மாதிரி, பார்வதி அக்காவுக்கு அவங்க அம்மா வர்றதை பார்த்தா பயம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்வதிக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து எஃப்ஜே அவர்களுக்கு பயமா, எஃப்ஜே அவர்களுக்கு ஆதிரி அவர்கள் ஃபேமிலி, ஆதிரியும் நீ வெளியே கிளம்புது எஃப்ஜேவும் கிளம்புறாங்கன்னும் போது இது நடக்க போகிறது இல்லை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆதிரி அவங்க அம்மா வந்தால் ஆதிரி அவங்க அம்மா வந்து என்ன சொல்ல போகிறாங்க எஃப்ஜேவை பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எடுப்போது. பட் இன்னைக்கு ஷூட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆதிரி அவர்கள் அம்மா தங்கச்சிலாம் வந்துருந்தாங்க போல இருக்கு. அக்கா ஆதிரியோட அம்மா எல்லாருமே அங்கே கீழே ஆடியன்ஸாக உட்காந்து நிறைய விஷயங்கள் சேதானகிட்ட பேசினாங்க போல இருக்கு. ஸோ அதெல்லாம் வருதா இல்லையன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மேட்டரும் பேசப்பட்டிருக்குங்க. இந்த மேன் ஹேண்ட்லிங் முக்கியமாக விக்கல் விக்ரம் அவர்கள் மேன் ஹேண்ட்லிங் பண்ணதை பேசப்பட்டிருக்கு. பட் இதை காட்டுறாங்களா, காட்டணுங்க. இதெல்லாம் மெயின் விஷயத்தெல்லாம் காட்டாம மொக்க விஷயத்தெல்லாம் ப்ரோமோவில் போட்டு காட்டி என்னவா பண்ணுறீங்க இந்த டீமை? நான் நிஜமாலே கேட்குறேன் மக்களே, எவ்வளோ மொக்கையான விஷயத்தெல்லாம் எப்படி காட்டணுமோ அப்படிலாம் காட்டிட்டு எது வந்துட்டு சீரியஸாக அதை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ வந்துடுச்சு கிட்ட வந்துடுச்சு யார் டைட்டில் வின்னர் யார் இதுன்னு கேட்டிங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்க போகுது மக்களே, பயங்கர டஃப்பாக இருக்க போகுது. கானா வினோத் திவ்யா நடுவில் பயங்கர டஃப்பாக இருக்க போகுது. என்ன ப்ரோ திவ்யாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ சும்மா சொல்லாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி அடித்து காட்டுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச் ப்ரோ இந்த வீடியோவில். ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ கானா வினோத் மற்றும் திவ்யா யாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்குது, நீங்கள் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ யாருக்கு அதிகம் வருதுன்றதை நான் அடுத்த வீடியோ சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திவ்யா ஃபேன் ஃப்ரம் பெங்களூர், திவ்யா ஃபேன் ஃப்ரம் மலேசியா, திவ்யா ஃபேன் ஃப்ரம் சிங்கப்பூர், கானா வினோத் ஃபேன் ஃப்ரம் கேரளா, கானா வினோத் ஃபேன் ஃப்ரம் இங்கே சேலம், கானா வினோத் ஃபேன் ஃப்ரம் திருப்பூர். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேர் போட்டு ஊரை போடுங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்றதை நான் பொறுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் ஓகேஷாக இருக்க போகுது ப்ரோ. நாளைக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு ப்ரோ, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ஃபேமிலி ஃபஸ்ட்டு போக போகிறாங்க, என்ன போய் பண்ண போகிறாங்கன்றதை நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது மக்களே, அந்த மேட்ரி சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ வர வாரங்கள் எப்படி போக போகுதுன்னா அடுத்த வாரம் ஒரே விஷயம் தான் இருக்க போகுது மக்களே. இன்றைக்கி 2 விஷயம், போன வாரமும் 2 இருந்ததுனால வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வாரம் ஒரே விஷயம் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ 11 பேர் இருப்பாங்களா, 10 பேரை வச்சு டிடிஎஃப் போவாங்க. 10 பேரில் யாராவது ஒருத்தவங்கள 2 பேரை உட்கார வச்சுட்டு 8 பேரை வச்சு டிடிஎஃப் ஆட வைப்பாங்க. டிடிஎஃப் டாஸ்க்லாம் தாறுமாறாக இருக்க போதா மக்களே. என்ன ப்ரோ ஐப்பு கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை தான் மக்களே சொல்கிறேன். கார்லாம் ரெடியாக இருக்கான், மாருதி சுசுக்கி கார்லாம் ரெடியாக இருக்கான், பெயிண்ட் வச்சு வெடிச்சு உட்கார வச்சிருக்காங்களா. அப்படியே பார்க் பண்ணுறது தான், வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணி ட்ரைனேஜ்லேருந்து குப்பை தண்ணிலேருந்து எல்லாத்தையும் ஊற்றி பயங்கரமாக பண்ண போகிறாங்க. என்ன ப்ரோ இன்ட்டு சொல்கிறேன் முழுசாக சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்குறது புரியுது. எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக வர வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக் தட்ட மாட்டேங்க, மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆதிரி அவர்கள் 2வது எவிக்ஷன், ஃபஸ்ட்டு நம்ம எஃப்ஜே அவர்கள் எவிக்ட் ஆகிறார். 2 எவிக்ஷன் ப்ளஸ் வந்து இந்த ஃப்ரீ டாஸ்க் பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இந்த மேன் ஹேண்ட்லிங் இஷ்யூ கேப்டன்சி டாஸ்கில் நம்ம கமரஜன் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்கிறாரு நம்ம விஜேஸ். சொல்லிவிட்டு எபிசோட முடிஞ்சிடுறாரு. ஃப்ரீ டாஸ்க்கு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் போட்டுக்க, ஜாலியாக வந்து குடும்பங்களோட ஜாலியாக ஃபன் பண்ணுங்கன்றதை சொல்லி நம்ம விஜேஸ் முடிச்சிடுறாரு. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.